இப்போ இந்த சம் நம்பர் 7க்கு உள்ள ரீவல்யூஷன் அக்கௌண்ட் நம்ம போட போகிறோம். அந்த ரீவல்யூஷன் அக்கௌண்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டேன். இப்போ ப்ராஃபிட்டபிள் ஐட்டம்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ப்ரிமிசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அப்ரிஷியேஷன் வந்து எவ்வளோன்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 20% சொல்லி பார்க்கும்போது 80,000 இன்ட்டு 2500 சொல்லி பார்க்கும்போது 16,000. அடுத்தது பொறுத்த வரைக்கும் ஃபர்னிச்சர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா வந்து 45,000 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 41,000 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 4,000 ருபீஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு ப்ராஃபிட் ஐட்டம்ஸ். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ், அதாவது இங்கே பாருங்களேன், மேலே பாருங்கள், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ் வந்து 6% சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 300 ருபீஸ் தான் வருது. ஆனால் ஓல்டு ப்ரொவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கணக்கு காட்டியிருக்காங்கன்னா 400 சொல்லிட்டு, அப்போ 100 ரூபா அதிகமாக காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த 100 ரூபா நமக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு. இப்போ ஆக்சுவலாக நமக்கு ஏற்பட்டிருக்கிறது 300 தான் ஏற்பட்டிருக்கு. அப்போ எவ்வளோன்னா 100 ருபீஸ் ரெக்கவரி. இது ஒரு ப்ராஃபிட் ஐட்டம். அதனால தான் ரீவல்யூஷன் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ஸே இல்லை. பை ப்ரொவிஷன்ஸ் ரெக்கவரி, அதாவது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ஸ் ரெக்கவர். எவ்வளோ அமௌண்ட்னா 100 ருபீஸ். இதுக்கு அடுத்தது லாஸ் ஐட்டம்ஸ் பார்ப்போம். இப்போ ஸ்டாக்குனுடைய வேல்யூ பொறுத்த வரைக்கும் 10% வந்து டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10% சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 900. அதுக்கு அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் டேமேஜஸ். இப்போ ப்ரொவிஷன் ஃபார் டேமேஜஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா வந்து 6,000 இருக்கு. இப்போ பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 1,200 ரூபா, 1,200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு லாஸ் ஐட்டம்ஸ். இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். கடைசியில் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 20,100 வருது. இதே டோட்டல் கொண்டு வந்து போட்டுட்டேன். அப்போ டெபிட் சைடில் நமக்கு பேலன்ஸ் ஆகிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 பேலன்ஸ் ஆகுது. இந்த பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட்டை தான் வந்து 3 பார்ட்னரும் அவங்க ஓல்டு ஷேரிங் ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அப்போ டு ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், நான் வெறுசாக ட்ரான்ஸ்ஃபர் சொல்லி போட்டிருக்கேன், நீங்கள் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ எவ்வளோ வருது நமக்கு பொறுத்த வரைக்கும் அங்கே 18,000 இன்ட்டு 3 டிவைடட் பை 6, தட்ஸ் ஈக்குவல் டு 9,000. அதுக்கு அடுத்தது ரிட்டையரிங் பார்ட்னர் எண்ணுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 இன்ட்டு 2/6 எவ்வளோ அமௌண்ட் வருது? 6,000 வருது. அடுத்தது எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,000 இன்ட்டு 1/6 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 3,000. அப்போ ஆக மொத்தம் டோட்டல் அமௌண்ட் 18,000 வந்துடுச்சு. இப்போ ரீவல்யூஷன் அக்கௌண்ட் நமக்கு முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்ட்னர்ஸினுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இப்போ பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் போடும் போது இப்போ நம்ம அந்த பேலன்ஸ் ஷீட்டில் கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட்டில் டிக் பண்ணியிருந்தோம்ல, அது எல்லாமே வந்து இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வரக்கூடியது. எக்ஸ்ட்ரா ஒன்று வரும். அது என்னன்னா ரீவல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட் ஒன்று வரும். அதுக்கு அடுத்து இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் அந்த குட்வில் போடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். நான் அது வரும்போது உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ முதல்ல எடுத்தோடனே பை பேலன்ஸ் ப்ராட் டவுன், தட்ஸ் மீன் ஓப்பனிங் கேபிட்டல். 3 பேருக்குனுடைய ஓப்பனிங் கேபிட்டல் அமௌண்ட் கொண்டு வந்து போட்டுங்க. அடுத்தது பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரிசர்வ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதை 3:2:1 ரேஷியோவில் பிரித்து கொடுத்துக்குங்க. இந்த 3 பேருக்குமே பிரித்து கொடுத்துக்குங்க. அதுக்கு அடுத்தது குட்வில் இப்போ வரப்போகிறோம். இப்போ குட்வில் வரும்போது இது வந்து ரிமைனிங் பார்ட்னர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ பி கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. எவ்வளோ அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணுறாருன்னா 14,000 என்டையர் அமௌண்ட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. காரணம் என்னென்னா கெய்னிங் ரேஷியோ 2:0ன்னு வருது. அப்போ ரிட்டையரிங் பார்ட்னருக்கு குட்வில் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா 14,000. அந்த 14,000 ஃபுல்லாகவே யார் தான் கொடுக்க போகிறான்னா பி மட்டும்தான் கொடுக்க போகிறாரு. அப்போ எஸ்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா பை எஸ் கேபிட்டல்னு போட்டு அவருக்கு வந்து நில்லுன்னு சொல்லி போட்டிருக்கோம். இது போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா விட்டாலும் விடலாம். ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக, ஏன்னா இது ஒரு செட்டு இல்லையா, அதனால உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். இதுக்கு அடுத்தது உடனே இங்கே வாங்க, டெபிட் சைடில் வாங்க, அந்த டிரான்சாக்ஷனை முடிச்சுடுங்க. அப்போ அதை இங்கே கடைசியாக போட்டுருக்கேன் பாருங்க. டு என்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லி போட்டு
பியினுடைய காலத்துக்கு நேராக எவ்வளோ அமௌண்ட்டு 14,000. எஸ்னுடைய காலத்துக்கு நேராக நெல் டேஷ் போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீவல்யூஷன் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்திருக்கு. அதை 3 பேரும் பிரித்து எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ். 6 மாத காலங்கள் வந்து அவர் பிஸ்னஸில் வந்து இருந்திருக்க காரணத்தினால அவருக்கு வந்து 6 மாதத்துக்கு வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கணும். அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் டெத்துக்கும் போட வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா யார் ரிட்டையரிங் ஆகிறா இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட்டு கால்குலேஷன் போட்டிருக்கோம்னா 10,000 போட்டிருக்கோம், கொண்டு வந்து போட்டாச்சு. பாக்கி ரிமைனிங் பார்ட்னருக்கு டேஷ் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தது இப்போ ரிட்டையரிங் பார்ட்னர் யாருன்னா என்ன, முதல்ல அவருடைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். அவரோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும் போது 64,000 வருது. அந்த 64,000 இங்கே எடுத்து போட்டிங்கன்னா ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டு வந்து இந்த அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுது. இந்த அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா டோட்டலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 64,000 பேலன்ஸ் ஆகுது. அதில் உடனடியாக நம்ம எவ்வளோ கொடுத்துட்டோம்னா 26,000 வந்து என்னவா ட்ரீட் பண்ண சொல்லிட்டாருன்னா அவர்களுடைய லோன் அக்கௌண்ட்டாக ட்ரீட் பண்ணிக்கிங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் பேங்க் லோனாக அதை ட்ரீட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து பேங்க் லோனாக ட்ரீட் பண்ணியிருக்கிறது வந்து 38,000. அதே இது என்ஸ் லோன் சொல்லி பார்க்கும் போது எவ்வளோ அமௌண்ட்னா 26,000. டோட்டல் ஓவரால் டோட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 64,000 வருது. இதுக்கு அடுத்தது ரிமைனிங் இருக்கக்கூடிய பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து 61,000 வருது. இவருக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 25,000 வருது. இது டெபிட் சைடில் எடுத்து எழுதிட்டீங்க. இங்கே பேலன்ஸ் ஆகிறது பொறுத்த வரைக்கும் 47,000 பேலன்ஸ் ஆகுது. இவருக்கு பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஆகக்கூடியது பொறுத்த வரைக்கும் 25,000. இது வந்து 2 பேலன்ஸ் கேரிடவுன். அப்போ நாம் வந்து இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ வந்து நாம் முடிச்சு வச்சுருக்கோம். இதுக்கு அடுத்தது நாம் வந்து பேலன்ஸ் ஷீட். இப்போ பேலன்ஸ் ஷீட்டு போகிறதுக்கு முன்னாடி பேங்க் அக்கௌண்ட் சொல்லி ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் டாப்பில். இந்த பேங்க் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் பேலன்ஸ் ஷீட் அசட் சைடில் வந்து கேஷட் பேங்க்கை எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா 7,600 கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல 2 பேலன்ஸ் ப்ராடவுன் அந்த அமௌண்ட் எடுத்து எழுதிக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது பொறுத்த வரைக்கும் பை என்ஸ் கேபிட்டல் எவ்வளோ அமௌண்ட்டு வந்து அவருக்கு பொறுத்த வரைக்கும் லோன் அமௌண்ட்டாக நம்ம பேங்க் லோன் அமௌண்ட்டு பே பண்ண போகிறோம்னா 38,000 பே பண்ண போகிறோம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் ஆகுது. எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் ஆகுதுன்னா 30,400 பேலன்ஸ் ஆகுது. இது வந்து 2 பேலன்ஸ் கேரிடவுன், அதாவது பேங்க் லோன் எவ்வளோ அமௌண்ட் நம்ம போட போகிறோம்னா 30,400 தான் போட போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ரீவல்யூஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து எங்கே வரும்னா பேலன்ஸ் ஷீட்டில் மைனஸ் பண்ண வேண்டியதை மைனஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ண வேண்டியதை ப்ளஸ் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று டெப்டார்ஸ் அமௌண்ட்டு. டெப்டார்ஸ் அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா 5,600. அதில் வந்து ரெக்கவரி அமௌண்ட்டு என்ன வந்திருக்குன்னா 100 rupees வந்துருச்சு. அப்போ ப்ளஸ் பண்ணிக்கிங்க, மைனஸ் பண்ணிடாதீங்க. ரெக்கவரி பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 rupees வந்து ப்ளஸ் ஆயிடுச்சு. இப்போ 5,700. ஸ்டாக்குனுடைய வேல்யூ வந்து டிப்ரிசியேட் ஆகிருக்கு, அதனால் அதை மைனஸ் பண்ணி போட்டுக்குங்க. அடுத்தது ஃபர்னிச்சருடைய வேல்யூ வந்து நமக்கு அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்துருக்கான் 41,000 கொடுத்துருக்காங்க. இப்போ 4,000 rupees அப்ரிஷியேட் ஆகி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 45,000 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ரிமிசஸ், அதுவும் நமக்கு பொறுத்த வரைக்கும் அப்ரிஷியேஷன் ஆகிருக்கு. அப்போ 80,000 எவ்வளோ ஆகும்னா 20% அப்ரிஷியேஷன் எவ்வளோ அமௌண்ட்னா 16,000 ஆட் பண்ணி அவுட்ரு காலத்தில் 96,000. கடைசியாக மறக்காமல் என்ன கொண்டு வந்து போட்டணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு அவர் ரிட்டையரிங் பார்ட்னர் வந்து பிஸ்னஸில் ஒர்க் பண்ணார். அவருக்கு எத்தனை மாத காலங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரோ அதில் லாபத்தில் பங்கு கொடுக்கணும். அந்த அமௌண்ட்டை தான் 10,000. இதை கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கடைசியில் போட்டு அங்கேயும் ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருப்போம். அதை இதை மறக்காமல் கொண்டு வந்து போட்டுங்க. இது வந்து டெத்துலேயும் இதே மாதிரி தான் செய்யணும் நாம். இப்போ ஓவரால் டோட்டல் போட்டாச்சு. நீங்கள் கேட்கலாம் பேங்க் அமௌண்ட்டு 7,600 நம்ம போடவே இல்லையே. காரணம் என்னென்னா அது எல்லாமே இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதை சரி கட்டி
ரிமைனிங் இருக்க அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 30,400 பொறுத்த வரைக்கும் நம்ம லோனை ட்ரீட் பண்ணிட்டோம். இதை வந்து லைபிலிட்டி சைடில் கொண்டு காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், லைபிலிட்டி சைடில் சண்டை கிரெடிட்டார்ஸு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டாச்சு. பில்ஸ் பேப்லாம் அப்படியே கொண்டு வந்து போட்டிங்க. அவுட்ஸ்டாண்டிங் சேலரியும் அப்படியே போட்டாச்சு. இப்போ ப்ரொவிஷன் ஃபார் லீகல் எவ்வளோ அமௌண்ட்னா 6,000. மேற்கொண்டு எவ்வளோ அமௌண்ட் டேமேஜஸுக்கு ஆகிருக்குன்னா லீகல் ப்ரொசீஜர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 1,200 ஆட் பண்ணி அவுட்ரு காலம் போட்டாச்சு. என்னுடைய லோன் அமௌண்ட்டு பொறுத்த வரைக்கும் 26,000 கொடுத்துட்டாங்க. பேங்க் லோன் அமௌண்ட்டு இங்கே பாருங்கள் 30,400. அந்த 30,400 போட்டாச்சு. கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு இவங்க 2 பேர் ரிமைனிங் பார்ட்னர் கூடியது கேபிட்டல் அக்கௌண்ட்டில் உள்ள பேலன்ஸ் கேரி டவுன் சொல்லி டெபிட் சைடில் பேலன்ஸ் ஆகிருக்கும். அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து போட்டு டோட்டல் போட்டுடுங்க. இதோட பேலன்ஸ் ஷீட் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது வந்து 8வது சம் பார்ப்போம்.